வணக்கம். மாயமான் ஸ்ரீகலா எழுதினவங்க பேர். அத்தியாயம் 1. பேருந்தின் ஜன்னலோரத்தில் அமர்ந்திருந்த செல்வாவின் முகத்தில் குளிர்ந்த காற்று படிந்து அவனது முகத்தில் மந்தகாச புன்னகையை தோற்றுவித்தது. மேற்கு தொடர்ச்சி மலையின் குளுமை அங்கு வீசும் காற்றிலும் விரவி பரவி இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இருக்கும் மலையூர் கிராமத்தை ஒட்டியுள்ள காடுகளை பாதுகாக்கும் வன அதிகாரியாக பணிபுரியத்தான் செல்வா தனது தாய் சுபத்ராவுடன் பயணித்து கொண்டிருந்தான். தந்தை திருவேங்கடம் சிறு வயதில் இறந்துவிட்டார். ஒரே ஒரு தம்பி, பெயர் மணிமாறன். அவனுக்கு 1 வருடத்துக்கு முன்புதான் திருமணமானது. அவன் மனைவியுடன் சென்னையில் வசிக்கிறான். செல்வாவிற்கு மட்டும் இன்னும் திருமணமாகவில்லை. அது அவனது தாயிற்கு பெரும் குறையே. பின்னே 30 வயதாகியும் செல்வா திருமணமாகாமல் இருந்தால் அவருக்கு வருத்தம் இருக்காதான்னு செய்யும். டே செல்வா, சுபத்ரா மகனது காதை கடித்தார். என்னம்மா? அவன் புன்னகையுடன் திரும்பினான். இப்போ போகிற ஊரில் தான் எனக்கான மருமக இருக்கான்னு எனக்கு தோணுது. உனக்கு ஏதும் அப்படி தோணுதா? அவர் மகனுக்கு தூண்டில் போட்டு பார்த்தார். அவரது எண்ணம் போகும் திசை அறிந்து அவனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அதை காட்டிக்கொள்ளாதவாறு முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டான். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சுமா என்றான் விரைப்பான குரலில். டே, என்னடா சொல்கிற? சுபத்ரா அதிர்ச்சியுடன் நெஞ்சில் கை வைத்தார். உண்மையை தானம்மா சொல்கிறேன். ஐயோ, அருமை பெருமையாக சோறுட்டி தாளாட்டி தூங்காமல் கண்முழிச்சு ராமுழிச்சு வளர்த்தேனே, இந்த வார்த்தையை கேட்கத்தானா? அவர் கண்ணீரும் கம்பளையுமா புலம்ப பேருந்தில் அமர்ந்திருந்தவங்க அவரை பரிதாபமாக பார்த்தாங்க. மா என்று அவரை அடக்கியவன், என்னோட வேலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேம்மா, அதுக்குன்னு இப்படியா ஒப்பாரி வைப்பீங்க என்று அவரை செல்லமாய் கடிந்தான். வேலையவா என்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட சுபத்ராவிடம் செல்வா தண்ணீர் பாட்டிலை எடுத்து நீட்டினான். அதை வாங்கி குடித்தவர் திடுமென செல்வா செல்வா என்று அலற, என்னம்மா? அவன் சலிப்புடன் வினவ, அங்கே பாருடா உன்னோட குழந்தைங்கள என்று சுபத்ரா வெளிப்புறம் கையை காட்டினார். குழந்தைகளா என்று குழம்பியபடி அவர் காட்டிய திசையில் பார்த்தவன் அடுத்த நொடி கொலை கண்டானான். அம்மா, பேருந்து என்றும் பாராமல் அவன் கோபமாய் உச்சஸ்தானில் கத்தினான். ரொம்ப அழகா இருக்குல்ல என்று அசட்டு சிரிப்பு சிரித்தவரை முறைத்து பார்த்தான். குரங்குகள் என்னுடைய குழந்தைகளா என்று கடுமையுடன் கேட்டான். பாருடா, பெறாத குழந்தைகள் மேல் இருக்கிறத பாசத்தை அவர் மகனை கிண்டல் அடிக்க, மா அவன் பல்ல கடித்தான். பின்னே என்னடா, காட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனோட குழந்தைங்க அந்த காட்டோட விலங்குகள் தானே. உன்னை பிள்ளையா பெத்த பாவத்துக்கு அந்த குரங்குகளை என் பேர பிள்ளையா ஏற்றுக்கிட்டேன் என்று அவர் வராத கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டார். தாயின் அலும்பில் அவனது கோபம் மறைந்து அவனுள் சிரிப்பு தோன்றியது. அம்மா, நானாம்மா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். எனக்கு ஏனோ கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அப்போ சாமியார் அப்போ போறியா செல்வா? அறியாமையுடன் கேட்ட தாயை அணைத்து கொண்டவன், அவ்வளவு சீக்கிரம் என் தொல்லையில் இருந்து தப்பிச்சிடலான்னு கனவு காணாதீங்க மிஸ்ஸஸ் திருவேங்கடம். நாங்கள் உங்கள் கூடவே இருந்து உங்கள் ஆயுஸ் முழுமைக்கு தொல்லை பண்ணுவேன். கல்யாணம் பண்ணிட்டு தொல்லை பண்ணுதானேன்னு சொல்கிறேன். அவர் சிறு முகத்திருப்பலுடன் கூற, பார்க்கலாம் என்று அவன் பிடி கொடுக்காமல் கூற, அதுவே அந்த தாயிற்கு போதுமானதாய் இருந்தது. மலையூர் கிராமத்தில் பேருந்து நின்றதும் அம்மா மகன் இருவரும் இறங்கினர். இருவரும் அவர்களது உடைமைகளை தவிர வேறு எதுவும் கொண்டு வரவில்லை. வீட்டிற்கு தேவையானவற்றை இங்கேயே வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்திருந்தனர். செல்வா தோளில் ஒரு பைய மாட்டிக்கிட்டு 2 கைகள்லையும் 2 பெட்டிகளை தூக்கி கொண்டான். என்கிட்ட ஒரு பொட்டியை கொடு செல்வா, சுபத்ரா கேட்க, இருக்கட்டும்மா என்றவன் கடைவீதியை நோட்டமிட ஆரம்பித்தான். அங்கே ஆட்டோ, ரிக்ஷா எனப்படும் முச்சக்கர வாகனம் எதுவும் இல்லை. மாறாக மாட்டு வண்டி, குதிரை வண்டி நின்றிருந்தது. ஆச்சரியமாக இருக்கு, ஒரு ஆட்டோ கூட கிடையாதா என்று அவன் வியப்பாய் பார்த்திருந்தான். இன்னமும் பழைமை மாறாமல் அப்படியே இருக்குடா என்று சுபத்ராவின் விழிகளில் வியப்பு இல்லை, மாறாக ரசிப்பு தன்மையே நிறைந்திருந்தது. நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா? மகன் கேட்டதும் அவர் உள்ளுக்குள்ளே திடுக்கிட்டாலும் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளலை. அதான் பார்த்தாலே தெரியுதே என்று அவர் சமாளிக்க, மகனும் அதை உண்மை என்றே நம்பிவிட்டான். செல்வாவிற்கு இந்த ஊருக்கு மாற்றல் வந்திருக்கிறது என்றபோது வராத சஞ்சலம், அவனுடன் இங்கு வருவதற்காக பேருந்தில் பயணித்த போது வராத சஞ்சலம் இப்போது அவரது மனதினை ஆக்கிரமித்து கொண்டது. ஏதோ விபரீதம் நடக்கப் போவதாய் அவரது உள்மனம் எச்சரித்தது. அது ஏன் என்று அவருக்கு தெரியவில்லை. எல்லாம் தெரிந்த திருவேங்கடம் இப்போது உயிரோடும் இல்லை. ஐயா,
அங்கு நின்று கொண்டிருந்த குதிரை வண்டியினுள் சுகமாய் உறங்கிக் கொண்டிருந்த பெரியவரை கண்டு செல்வா உறக்க அழைக்க, அவனது குரலில் உறக்கத்தில் இருந்து விழித்தவர் அவனை கண்டதும் பேய் பேய் என்று அலறத் துவங்கினார். ஐயா, நான் பேய் இல்லை, மனுஷன்தான் என்று அவன் அவரை சமாதானப்படுத்த, அவரோ தனது வண்டியை விட்டு இறங்கி அவனை திரும்பி பார்த்தபடி தலதெறிக்க ஓடினார். இவருக்கு என்னாச்சும்மா? செல்வா புரியாமல் விழித்து நிற்க, சுபத்ராவோ மகனை மேலும் கீழும் ஆராய்ச்சியாய் பார்த்து கொண்டிருந்தார். மா, இப்போ உங்களுக்கு என்னாச்சு? போயும் போயும் உன்னை பார்த்து ஒருத்தர் பயப்படுறாரு என்று சொல்லும் முன் சுபத்ராவுக்கு சிரிப்பு வெடித்தது. செல்வா அன்னையை முறைத்தான். சார் சார் என்று மூச்சரிக்க ஓடி வந்தான் ஒருவன். நீங்கள் செல்வா அவனை கேள்வியாய் பார்க்கவும், நான் ஃபாரஸ்ட் வாட்சர், என் பெயர் முத்து சார். நீங்கள் இங்கே வர்ற விஷயம் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. உடனே ஜீப் எடுத்துகிட்டு ஓடி வந்தேன் என்று முத்து செல்வாவின் கைகளில் இருந்த பெட்டிகளை வாங்கி கொண்டான். ஜீப்பில் உடைமைகளை போட்டுவிட்டு அன்னை சுபத்ரா ஏறுவதற்கு உதவி புரிந்த செல்வா பின்பு தானும் ஜீப்பின் முன்பகுதியில் ஏறி அமர்ந்தான். அதிக நடமாட்டம் இல்லாத ஊரை அவனது விழிகள் வியப்புடன் பார்த்தபடி வந்தது. இங்கே எல்லாம் இப்படி தான் சார், மக்கள் நேரத்தோடு வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிருவாங்க. அப்போ வேலைக்கு போகிறவங்க, படிக்கிற பிள்ளைங்க? செல்வா கேள்வியாய் நிறுத்தினான். இங்கே இருக்கிறவங்க யாரும் வெளியூருக்கு வேலைக்கு போகிறது இல்லை, அதே போல் பிள்ளைங்க படிக்க போகிறது இல்லை. குழந்தைங்க படிக்காமல் என்ன பண்ணுறாங்க? அவன் திகைப்புடன் கேட்டான். பள்ளிக்கூடம் இருந்தால் தானே படிக்க போகிறதுக்கு. இருந்த ஒரே ஒரு பள்ளிக்கூடமும் வாத்தியாரும் யாரும் வராதால இழுத்து மூடிட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட இருந்து பிள்ளைங்க படிக்க? அப்படி படிக்க போகணுன்னா இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி போய் படிச்சுட்டு வரணும். அது ரொம்பவே சிரமம். முத்து சொல்ல சொல்ல மலைவாழ் மக்களின் கஷ்டம் செல்வாவிற்கு புரிந்தது. அரை மணி நேர பயண தொலைவில் செல்வாவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த வீடு வந்துவிட்டது. சுற்றிலும் எந்த வீடும் இல்லை. நடுக்காட்டில் தனியே இருந்த அந்த வீடு. அதை கண்டதும் சுபத்ராவுக்கு பயம் பிடித்து கொண்டது. தனியாக இந்த வீட்டில் இருக்கணுமா? அவர் கேட்டதை கண்டு சிரித்த முத்து, பயப்படாதீங்கம்மா, என்னோடய வீடு கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்குது. ஏதாவது ஒன்றுன்னா நான் ஓடி வந்துட மாட்டேன். அதுபோக உங்களுக்கு வீட்டு வேலை செய்ய பேச்சு துணைக்கு மைனாவை வர சொல்லி இருக்கேன். மைனா எப்படி வேலை செய்யும்? என் கூட எப்படி பேசும்? சுபத்ரா அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்க, ஹாஹா, அம்மாவுக்கு எப்பவும் குறும்பு தான் போல இருக்கு. முத்து வாய் விட்டு சிரித்தான். செல்வா அடக்கப்பட்ட கோபத்துடன் அம்மாவை பார்த்தான். மைனான்னு நான் சொல்கிறது மலைவாழ் இனம் பெண்ண. ஓ, அப்படியா? அப்ப சரி என்றவர் மகனது கோப பார்வை கஞ்சி முன்னே சென்று விட்டார். சிறிய வரவேற்பறை, முற்றம், அதன் ஒரு புறம் படுக்கை அறை, மறுபுறம் சமையல் அறை என வீடு சிறியதாக இருந்தாலும் கச்சிதமாக இருந்தது. சுபத்ராவுக்கு வீடு மிகவும் பிடித்து போயிற்று. நல்ல காற்றோட்டமாக இருக்க செல்வா என்றார் முகம் மலர. அவரது மகிழ்ச்சி அவனையும் தொற்றி கொண்டது. உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை கொடுத்துட்றேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன் சார். முத்து கிளம்ப துவங்கினான். முத்து, வெயிட் என்றவன் முத்து அருகில் வந்து, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும், எங்கே வாங்கலாம் என்று கேட்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பக்கத்து ஊரில் இன்றைக்கி சந்தை நாள் தான், சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி என்று அவன் கூறவும் முத்து விடைபெற்று கொண்டு வெளியேறினான். செல்வா, நான் இங்கே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்டா என்ற சுபத்ரா அறையில் இருந்த கயிற்றுக்கட்டிலில் படுக்க ஆயத்தமாக, கொஞ்சம் இருங்கம்மா என்றவன் பெட்டியிலிருந்து அவசரத்துக்கு கொண்டு வந்திருந்த போர்வையை கட்டிலில் விரித்து ஆயத்த தலையணையை எடுத்து காற்றடைத்து வைத்தான். இப்போ படுங்க என்க. இதையெல்லாம் இப்போடா எடுத்து வச்ச என்று வியந்து கேட்டபடி படுத்தார் சுபத்ரா. இதெல்லாம் எப்போதும் என் கூடவே இருக்கும் என்றவன் அவரை தூங்க சொல்லிவிட்டு வெளியில் வந்தான். சுற்றிலும் அடர்ந்த மரங்கள் இருப்பதால் அந்த இடமே குளுமையாக இருந்தது. மண்ணின் ஈரப்பதம், இலைத்தலைகளின் மனம், பூக்களின் வாசம் எல்லாம் கலந்து ஒருவித சுகந்தமான வாசனையை பரப்பியது. மூச்சை நன்றாக இழுத்து ஆழ மூச்சு எடுத்தவன் மனம் மயங்கி விழி மூடி நின்றான். வந்துட்டியா செல்லா? நான் உனக்காகத்தான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன். ஒரு பெண்ணின் கண்ணீர் குரல் அவனது செவியை தீண்ட அவன் திடுக்கிட்டு போய் விழி திறந்தான். அவன் எதிரில் யாரும் இல்லை. அந்த குரல் அவனது மனதினை போட்டு பிசைய அவனது விழிகள் சுற்றுப்புறத்தை அவசரமாய் அலசியது. ஆனாலும் அங்கு யாரும் இல்லை. அப்போ நான் கேட்ட குரல் பிரம்மையா? அவன் தனக்குள்ள குழம்பியபடி நின்றிருந்தான். அப்போது யாரோ சரகுகளை மிதித்து கொண்டு ஓடும் சத்தமும் அதைத் தொடர்ந்து சலங்கை ஒளியும் கேட்டது. சத்தம் அந்த திசையை நோக்கி ஓடியவனின் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அடர்ந்த மரங்களே காட்சியளித்தது. செல்வாவுக்கு பயத்தில் வியர்க்க துவங்கியது. வனம் அவனது வாழ்க்கையோடு ஒன்றாக இருந்தபோதும் இந்த அனுபவம் அவனுக்கு புதிது. பிரம்மை என்று ஒதுக்க முடியாத, அதே நேரம் உண்மை என்று நம்பவும் முடியாத அனுபவம் இது. அந்த பெண்ணின் அழுகுரல் அவனை மிகவும் இம்சித்தது. உனக்கு என்ன சோகம் பெண்ணே? அவன் மானசீகமாக தனக்குள் கேட்டுக்கொண்டான். அதை அந்த அரூப உருவத்தில் இருக்கும் பெண் உணர்ந்தாலோ என்னவோ, அவளது விழிகளிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அதுவே அவளது சோகத்தை சொல்லாமல் சொல்லியது. என் சோகம் உன்னால் மட்டுமே போக்கக்கூடியது செல்லா. நான் இத்தனை காலம் காத்திருந்தது உனக்காகத்தான். நான் நினைத்தது போல என்னது எண்ணத்தோட சக்தியினால் உன்னை இங்கு இழுத்து வந்து விட்டது. இனி எனக்கு கவலை இல்லை.
எனது கண்ணீருக்கும் வேலை இல்லை என்றபடி கண்ணீரை துடைத்து கொண்டாள் அந்த வனத்தின் ராணி. சார் என்று அழைத்தது ஒரு பெண்ணின் குரல். யார் அது என்றபடி அவன் திரும்ப, ஐயா நீங்களா என்றபடி அதிர்ந்து போனாள் அந்த பெண். மலைசாதி பெண்ணுக்குரிய லட்சணங்களுடன் அவள் நின்றிருந்தாள். நடுத்தர வயது இருக்கும். பருத்தி துணி ரவிக்கையும் பாவாடையும் அணிந்து அதற்கு மேல் புடவை போன்ற ஒன்றை சுற்றி தலையை முக்காடு கட்டி இருந்தாள். விழிகளில் மை பூசி நெற்றியில் இரத்த சிவப்பில் பெரிய பொட்டு வைத்து கழுத்து காதுகளில் வெள்ளியாலான பெரிய அணிகலன்கள் அணிந்து கால்களில் பெரிய சலங்கை வைத்து கொலுசு அணிந்திருந்தாள்.